ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்க எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்க எம்கே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. பட் ஆனால் நம்ம டெலிகிராம் சேனல்ல கெஸ்ஸிங் பூராமே கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா சூப்பரா பாஸ் ஆயிட்டு இருக்கு. 2 நாள் முன்னாடி கூட 3 டிஜிட் பண்ணி கொடுத்தோம். டெய்லி கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே எல்லா சொல்லியும் பாஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. வாங்க இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நல்லா கவனம் படிச்சுக்கோங்க. இந்த சேனல்ல வர்ற கெஸ்ஸிங் எல்லாமே கணிப்பு மட்டும்தான், உறுதியானதோ இறுதியானதே கிடையாது. இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் நடைபெறுவதில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்த வின்னிங் 3 டிஜிட் வின்னிங் கொடுத்தோம்னு சொல்லியிருந்தான். அது சில பேர் சும்மா நிறைய சேனல்ல சும்மா சொல்லிட்டு அது பொய்ன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அதை வின்னிங் வந்திருக்கு, இது வின்னிங் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் போய் சேனல்ல செக் பண்ணி பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் இது போடுறேன். சரிங்களா? 3 டிஜிட் வின்னிங் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். 096 3 நம்பர் பாக்ஸ் சொல்லியிருந்தோம். 394 960 541 3 நம்பர் பாக்ஸ் சொல்லியிருந்தான். ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் பாக்ஸ் சொல்லியிருந்தான். அதே மாதிரி சொன்ன மாதிரியே 3 டிஜிட் வின்னிங் வந்துருச்சு. 960 பாக்ஸ் சூப்பர் வின்னிங் வந்துருச்சு. இந்த இதுல ஒரு 4-5 நம்பர்கள் பர்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தாங்க. சும்மா சிம்பிளா தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நான் 3 டிஜிட் மோஸ்ட்லி நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 3 டிஜிட் மிஸ் ஆகும். ஒரு நம்பர் மாறினாலும் அது வின்னிங் மிஸ் ஆயிடும். அதனால 3 டிஜிட் மோஸ்ட்லி கொடுக்கறது கிடையாது. 2 நம்பர் ஒரு நம்பர் கொடுப்போம், அது மிஸ் ஆகாம வந்துடும். ஏன்னா அவன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான், அதை நம்ம கணிப்பு தான் எடுத்து போடுறோம். அதை உட்கார வைக்கிறது பெரிய விஷயம். அதனால 3 டிஜிட் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி எல்லாரும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அது மிஸ் ஆகாது. சிம்பிளாவே ட்ரை பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்குறவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 880 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனா கொஞ்சம் மாத்தி 988 சொல்லி பாக்ஸ்ல அடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. 3663 ஏபில ஒரு 0088, அது இல்லாம 0220 இந்த நம்பர்லாம் ஃபாலோல இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நம்பர்லாம் மிஸ் ஆகாது, வந்துடும். சரி வாங்க, நீங்க நம்ம என்ன கெஸ்ஸிங்கிறத பார்த்தலாம். எனக்கு டைம் இருக்கனால இப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்தடுத்து என்னால இதே மாதிரி சார்ட் மார்க்கிங்ல தான் கெஸ்ஸிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது நம்ம டெலிகிராம் சேனல்ல வருது. சரிங்களா? டெலிகிராம் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஷோல இந்த மாதிரி பேரண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கப்ப சார்ட் மார்க்கிங் போடுறோம். இல்லாத நேரத்துல அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. வாங்க இப்ப என்ன கெஸ்ஸிங்கிறத பார்த்துடலாம். இங்க டி போர்டுல எப்பெல்லாம் 7 அடிச்சிருக்கான் பாருங்க. இங்க 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7. சரிங்களா? சரி, இந்த 7 அடிச்சப்பெல்லாம் அடுத்து என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இங்க ஏசி நம்பர், அதாவது இந்த ஏசி நம்பர் 07 07. இந்த 07ங்கிற நம்பரை அப்படியே ஏசிலே எடுத்து வச்சிருப்பான். இந்த ஏசி 07ன்ற நம்பரை அப்படியே அவன் ஒரு நம்பர் பவர் பண்ணி 7557 அப்படின்னு சொல்லி எங்க எடுத்திருக்கான் பாருங்க. ஏபி ஏசில எடுத்திருக்கான். சரிங்களா? ஏபிபிசி ஏபிபிசில டபுள் ஹிட்டா இருக்கு. அடுத்து ஒரு 7க்கு 93. அந்த 93ன்ற நம்பரு ஏசிலேயே 98 ஒரு நம்பர் பவர் பண்ணி 98 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணிருக்கான், இங்க 73
இந்த 73 நம்பரு 23 சொல்லி அப்படியே மறுபடியும் ஏசிலே வச்சிருக்கான். கரெக்டுங்களா? அடுத்தது இந்த 11 நம்பரை நேத்து 61 சொல்லி ஏசில வச்சிருக்கான், ஒரு நம்பர் பவர் பண்ணி. அதே போல இந்த 61 நம்பரை ரிப்பீட் அவன் என்ன பண்ணுவானா, ஒரு நம்பரையோ இல்ல அதே நம்பர் பவர் பண்ணியோ இல்ல நேராவோ திருப்பி ரிப்பீட் கொண்டு வருவான்னு சொல்லி நான் ஒரு கெஸிங்ல எடுக்கிறேன். சரிங்களா? இதே 61 அந்த நம்பரை அவன் எப்படிலாம் கொண்டு வருவான்னு பாத்தீங்கன்னா 61, 16, 11, 66 இந்த 4 நம்பர் தான். அதுவும் ஏசி சாரி ஏபிபிசி தான். சப்போர்ட்டுக்கு வேணா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் நீங்க ஏசில. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு ஏசில வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு கெஸிங், இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த ஷோவுக்கான கெஸிங் கிடையாது, இது ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட்லி 1, 2, 3, 4, 5, 6 ஷோவுக்குள்ள அடிக்கிறான். நீங்க ஏற்கனவே உள்ளதை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஷார்ட்டாவே வந்துருது. சம்டைம் கொஞ்சம் லாங்கா போகும்போது ஒரு 6 ஷோ 7 ஷோக்குள்ள வந்துருது. நம்பர் அதிகமா இருந்தாலும் ஒரே போர்டு இருந்தாலும் நீங்க தைரியமா எடுக்கலாம். 2 தடவை லாஸ்ட் டைம் ஏசில தான் அடிச்சிருக்கான், அதுக்கு அடுத்து முதல்லையும் ஏசில தான் அடிச்சிருக்கான். ஒரே ஒரு தடவை தான் ஏபிள் அடிச்சிருக்கான். சரிங்களா? நான் அதை கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துட்டேன். ஏசியும் ஏபியும் தான் ஸ்ட்ராங், பிசி சப்போர்ட் தான். சரிங்களா? நான் மாத்தி போட்டேன். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபாலோ தான். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்க, இந்த மாதிரி சி போர்ட்ல 7 2 நாள் கேப்ல 2 ஷோ கேப் 2 ஷோ கேப்ல 7 அடிச்சிருக்கான். அதுக்கு இடையில உள்ள நம்பர், அதாவது 6, 1 அதை பவர் டபுள்ஸா அடிச்சிருக்கான். அதுக்கு இடையில உள்ள நம்பர் 8 அதை டபுள்ஸா அடிச்சிருக்கான். சரிங்களா? அப்ப அடுத்த அவன் என்ன பண்ணுவான், அப்ப இங்க 1 அடிச்சிருக்கானா, இந்த 1க்கு டபுள்ஸா அடிச்சானா 1 வரணும் சி போர்ட்ல. சரிங்களா? சி போர்ட்ல வந்தா சி போர்ட்ல 1 வரணும் டபுள்ஸா அடிச்சா. இல்ல அவன் பவர் டபுள்ஸா அடிச்சா சி போர்ட்ல 6 வரணும். இது ஒரு கெஸிங். சரிங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே கொடுத்த கெஸிங்ல மேட்ச் ஆகுது. கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாவே ப்ளே பண்ணுங்க. ஒரு சோல வந்தாலும் வரலாம், வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கனால நான் சொல்றேன் இந்த கெஸிங் எடுத்து போடுறேன். இல்லைன்னா அதை விட நான் அந்த வீடியோ முடிச்சிருப்பேன். இது வர்றனால இந்த கெஸிங் சேர்த்து எடுத்து போடுறேன். இது ஒரு கெஸிங் பாருங்க. சி போர்ட்ல சாரி பி போர்ட்ல 2 இல்லைன்னா 1 வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பர்டிகுலரா போர்டு தான் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்கோம். இது நான் அடுத்து கொஞ்சம் எம்சி வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என்ன பேர் வரும் அப்படிங்கறத நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு நல்ல ஒரு கேசிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.